மகளிர் உலகக்கோப்பையை வென்று சரித்திரம் படைத்துள்ள இந்திய மகளிர் அணிக்கு பிரதமர் நரேந்திர மோடி வாழ்த்து தெரிவித்திருக்கிறார். பல்வேறு அரசியல் தலைவர்களும் இந்திய மகளிர் அணிக்கு வாழ்த்து தெரிவித்து வாழ்த்து மலையை பொழிந்து வருகிறார் என்றே சொல்லலாம். பிரதமர் மோடி வெளியிட்டுள்ள வாழ்த்து செய்தியில் மகளிர் கிரிக்கெட் உலகக்கோப்பை இறுதிப் போட்டியில் இந்திய அணி வெற்றி பெற்று வரலாற்று சாதனை நிகழ்த்தி இருப்பதாகவும் செயல்திறன் மிகுந்த திறமை நம்பிக்கையால் இந்த வெற்றி வகுக்கப்பட்டிருப்பதாகவும் பாராட்டியிருக்கிறார். இந்த வெற்றி எதிர்கால சாம்பியன்களை மற்ற கிரிக்கெட் உள்ளிட்ட அனைத்து விளையாட்டுகளும் ஈடுபட ஊக்குவிக்கும் என்றும் பிரதமர் மோடி தனது வாழ்த்து செய்தியில் தெரிவித்திருக்கிறார். இதேபோல் தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினும் இந்திய மகளிர் அணியை பாராட்டி எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ளார். இந்திய கிரிக்கெட்டிற்கு இது ஒரு மிக அற்புதமான வரலாற்று சிறப்புமிக்க தருணம் என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தனது வாழ்த்து செய்தியில் குறிப்பிட்டுள்ளார். நமது மகளிர் அணி ஐசிசி உலகக்கோப்பையை வென்று இந்தியாவை புதிய உச்சத்தில் எட்ட வைத்திருப்பதாகவும் திறமை, அமைதி மற்றும் குழு பணியின் அற்புதமான வெளிப்பாட்டிற்காக இந்த வெற்றி நமக்கு கிடைத்திருப்பதாகவும் இந்திய மகளிர் அணிக்கு மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதாகவும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தனது வாழ்த்து செய்தியில் குறிப்பிட்டுள்ளார். இந்த வெற்றி புதிய தலைமுறையினரை அடுத்து வரும் மற்ற விளையாட்டுகளை ஊக்குவித்து பெரிய கனவுகளை காண தைரியமாக விளையாட வைக்கும் என்றும் தனது வாழ்த்து செய்தியில் முதலமைச்சர் குறிப்பிட்டிருக்கிறார். இந்திய அணியின் வெற்றியை நாடு முழுவதும் ரசிகர்கள் நள்ளிரவு கடந்தும் உற்சாகமாக கொண்டாடி வருகின்றனர். அனைத்து முக்கிய நகரங்களிலும் மும்பை, டெல்லி உள்ளிட்ட சென்னை உள்ளிட்ட முக்கிய நகரங்களில் தேசிய கொடியை அசைத்தும் பட்டாசுகளை வெடித்தும் உற்சாகமாக கோஷம் எழுப்பியும் தங்களது மகிழ்ச்சியை ரசிகர்கள் பதிவு செய்து வருகின்றனர். 1983 ஆண்டு 2011 ஆண்டு போல் 2025 ஆண்டும் இந்திய கிரிக்கெட் ரசிகர்களுக்கு ஒரு வரலாற்று சிறப்புமிக்க ஆண்டாக அமைந்திருக்கிறது. மூன்றாவது முறையாக, அதாவது பார்த்தோம் என்றால் 83 கபில் தேவ் வென்றதை போலவும் 2011 மகேந்திர சிங் தோனி வென்றதை போலவும் 2025 ஹர்மன் பிரீத் கவுர் இந்திய மகளிர் அணிக்கு உலகக்கோப்பையை வென்று தந்து மூன்றாவது முறையாக உலகக்கோப்பையை வென்ற ஒரு வரலாற்று சிறப்புமிக்க சாதனையை இந்திய மகளிர் அணி நிகழ்த்தி ஒட்டுமொத்த ரசிகர்களையும் உற்சாகம் அடைய செய்திருக்கிறது. பல்வேறு தரப்பிலிருந்தும் அரசியல் தலைவர்களும் முன்னாள் விளையாட்டு வீரர்களும் இந்திய அணிக்கு வாழ்த்து தெரிவித்து ஒட்டுமொத்தமாக ஒரு மகிழ்ச்சியான நிலையை தேசத்துக்கு அடைய வைத்துள்ளனர். இது மட்டுமின்றி பார்த்தோம் என்றால் பிசிசிஐ ஏற்கனவே இந்திய கிரிக்கெட் வாரியமான பிசிசிஐ சாம்பியன் கோப்பையை இந்திய அணி வென்றால் பல்வேறு விதமான ஊக்கமும் பல்வேறு விதமான பரிசளிப்புகளும் அழைக்கப்படும் என்றும் ஏற்கனவே தெரிவித்திருந்தது. ஐசிசி தரப்பிலும் பரிசளிப்பு வழங்கப்பட உள்ளது. கோப்பையை இந்தியா இன்னும் சில நிமிடங்களில் ஏந்தவிருக்கிறது. குறிப்பாக இந்த போட்டியை பார்த்தோம் என்றால் இறுதிப் போட்டியில் டிபி சர்மா ஒரு மிகப்பெரிய திருப்பு முனையை தந்தார் என்றே சொல்ல வேண்டும். பேட்டிங்கில் அவர் ஆல்ரவுண்டராக ஜொலித்து பேட்டிங்கில் அரைசதம் அடித்தது மட்டுமின்றி பவுலிங்கில் கலக்கினார். அதாவது 5 விக்கெட்டுகளை வீழ்த்தினார். குறிப்பாக கேப்டன் லாரா ஓல்வர், தென்னாப்பிரிக்க கேப்டனின் விக்கெட்டையும் வீழ்த்தி அவர் மிகப்பெரிய திருப்பு முனை தந்தார். அந்த ஒரே 2 விக்கெட்டை வீழ்த்தியதுதான் இந்த போட்டிக்கு ஒரு மாற்றாக அமைந்து இறுதியில் இந்தியாவை வெற்றியடைய வைத்து ஒரு வரலாறையும் நிகழ்த்த வைத்திருக்கிறது. ஒட்டுமொத்த தேசத்தையும் இந்த செய்தி மகிழ்ச்சி கடலில் ஆழ்த்தி இருக்கிறது. ஒட்டுமொத்த தேசம் மிகுந்த உற்சாகத்துடன் தங்களது மகிழ்ச்சியை பட்டாசுகளை வெடித்தும் தேசிய கொடியை அசைத்தும் நள்ளிரவில் நடனம் ஆடியும் பல்வேறு முக்கிய நகரங்களிலும் தங்களது மகிழ்ச்சியை வெளிப்படுத்தி வருகின்றனர். அந்த காட்சிகளை நாம் தொடர்ந்து பார்ப்போம். इंडिया भारत माता की जय। दीपी ने बहुत अच्छा प्रदर्शन किया। ये हमें पूरी टीम इंडिया को बधाई हो, पूरे देश को बधाई हो, सभी को बधाई हो, सभी को बधाई हो। धन्यवाद। पूरा सपना किया, पूरे देश का सपना पूरा किया। वर्ल्ड कप जीत लिया। क्या कह रहे हो? टीम इंडिया वर्ल्ड कप जीत चुकी है, क्या कहना चाहिए? अब इसमें हमें खुशी हो रही है, आनंद आ रहा है, पूरे देश में खुशियों का माहौल होगा। पुलिस वाला
இந்திய அணியின் வெற்றியை ரசிகர்கள் நள்ளிரவு கடந்து உற்சாகமாக கொண்டாடி வரும் சூழலில் இந்திய அணிக்கு முன்னாள் கேப்டனும் தற்போதைய நட்சத்திர வீரருமான விராட் கோலி இந்திய மகளிர் அணிக்கு வாழ்த்து தெரிவித்திருக்கிறார். அவர் தனது வாழ்த்துச் செய்தியில் பல நாட்கள் செய்த கடின உழைப்புக்கு இந்திய அணி தற்போது வெற்றியை வசப்படுத்தி இருப்பதாகவும் மிகவும் ஊக்கப்படுத்தும் வகையில் இந்த வெற்றி இந்திய அணிக்கு கிடைத்திருப்பதாகவும் விராட் கோலி தனது வாழ்த்து செய்தியை இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் பதிவிட்டுள்ளார். இதேபோல் மகளிர் அணியின் முன்னாள் கேப்டன் மித்தாலி ராஜ் மைதானத்திலிருந்து இந்திய அணிக்கு வாழ்த்து தெரிவித்திருக்கிறது. அவர் மிகவும் உணர்ச்சி பூர்வமாக காணப்படுகிறார். ஏனென்று பார்த்தோம் என்றால் அவரது தலைமையில் இந்திய அணி இறுதிப் போட்டியில் சென்று தோல்வி அடைந்தது. இத்தகைய சூழலில் தற்போது இந்திய மகளிர் அணி வெற்றி கோப்பையை ஏந்திருப்பதை அவர் மிகவும் எமோஷனலாக பார்ப்பதாக மித்தாலி ராஜ் தெரிவித்திருக்கிறார். இதேபோல் தென்னாப்பிரிக்க அணியின் முன்னாள் வீரரான ஏபி டிவிலியர்ஸும், அதாவது இந்திய ரசிகர்களுக்கு மிக பிடித்த ஒரு வீரரான ஏபி டிவிலியர்ஸும் இந்திய அணியையும் பாராட்டியிருக்கிறார். அது மட்டுமின்றி தென்னாப்பிரிக்க அணியும் சிறப்பாக விளையாடியதாகவும் அவர் பதிவிட்டார். இதேபோல் முன்னாள் வீரர்கள் இர்ஃபான் பதான் உள்ளிட்டோரும் இந்திய மகளிர் அணியை பாராட்டி தங்களது வாழ்த்து செய்தியை சமூக வலைதளங்களில் தொடர்ந்து பதிவிட்டு வருகின்ற இந்திய மகளிர் அணி தற்போது வாழ்த்து மலையில் நனைந்து வருகிறது என்று சொல்லலாம். ஒட்டுமொத்தமாக பார்த்தோம் என்றால் இந்த வெற்றி இந்திய மகளிர் அணிக்கு ஒரு மிகவும் ஊக்கமளிக்கும் வகையிலும், அதாவது அடுத்த கட்டத்திற்கு இந்திய மகளிர் அணியை அழைத்து செல்வதற்கான ஒரு வெற்றியாகவும் பார்க்கப்படுகிறது. ஏனென்று பார்த்தோம்னா இத்தனை ஆண்டு காலம் மகளிர் உலக கோப்பையானது ஆஸ்திரேலியா, இங்கிலாந்து மற்றும் நியூசிலாந்து ஆகிய 3 அணிகள் மட்டுமே அதிக அளவு அதில் இறுதிப் போட்டியில் விளையாடுவதும் அவற்றை வெல்வதுமாக அந்த அணிகளை ஆதிக்கம் செலுத்தி வந்த சூழலில் தற்போது முதல் முறையாக இறுதிப் போட்டியானது ஒரு புதிய அணி சாம்பியன் ஆகும் என்ற ஒரு இலக்குடன் இறுதிப் போட்டி விளையாடப்பட்டது. அப்படிப்பட்ட ஒரு போட்டியில் இந்திய மகளிர் அணி தென்னாப்பிரிக்காவை 52 ரன்கள் வித்தியாசத்தில் வீழ்த்தி கோப்பையை வென்று வரலாறு படைத்திருக்கிறது. அடுத்த கட்டத்திற்கு இந்திய இளம் வீராங்கனைகளை, அடுத்த புதிய தலைமுறையினரை இந்த விளையாட்டில் ஈடுபடுவதற்கு ஊக்குவிக்கும் விதமாகவும் இந்த வெற்றியானது அடிக்கோலிட்டிருக்கிறது என்று சொல்ல வேண்டும். இந்திய மகளிரின் உற்சாகத்தை மிகுதிகளும் மிகவும் நெகிழ்ச்சியுடன் காணப்பட்டு ஆனந்த கண்ணீர் சிந்தி வருகின்றனர். ஒட்டுமொத்த தேசமே இந்த வெற்றியை உற்சாகமாகவும் கொண்டாடி வரும் சூழலில் ஒரு வரலாற்று சிறப்புமிக்க நாளாகவும் ஒரு வரலாற்று சிறப்புமிக்க வெற்றியாகவும் இந்த போட்டி முடிந்திருக்கிறது.